தமிழ்நாட்டுல சிவன் கோயில் இடிச்சது நானு பெருமைப்பட்ட ஒரு மினிஸ்டர். சிவன் கோயில் இடிச்சவன் நானு, 3 கோயில் இடிச்சவன். திராவிடஸ் மேட்டர் நீங்க பேசிட்டு போங்க. சொல்றேன், நான் சொல்றேன். டிஆர் பாலு பேசி அந்த முழு பேச்சையும் பார்க்காம ஒட்டி வெட்டி இவங்க பரப்புனாங்க. ஒன்று அவர் சொன்னது, அவர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்கத்திற்காக நாட் ஒன்லி கோயில்கள், கல்யாண மண்டபம், ஸ்கூலு, வீடு, பள்ளிவாசல் எல்லாமே தான் அகற்றப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 234 கோவிலை இடிச்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் அதிகமான கோயில்கள் இடிக்கப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா தீவிர RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய, RSS மிக முக்கிய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமசுப்ரமணியன் நேற்று ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக தலைவர் அசோக் சிங்கால் சொன்னார், நவீன அவுரங்கசீப்னு. யாரை சொன்னாராம்? மோடியை சொன்னாராம். ஏன்னா குஜராத்தில் மட்டும் மோடி இடித்த கோயில்கள் 700. 1491 நாட்களில் 3000 கோயில்களுக்கு இந்த அரசு, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு திருக்குடமுழுக்கு விழா நடத்தி இருக்கிறது. அதனால ஹிந்து விரோதம்னு சொல்றாரான்னு தெரியல. இந்த இதெல்லாம் அரத பழசான வாதங்கள். மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள்.